ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்க போகிறோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு மகிமையும் கனவு செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து கிருபையாக இறங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களை நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பக்கதறிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினால் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளில் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களை தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தவெளியில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்பட்டவர்களாகப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதராக இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களில் ஊழியனாக இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாயக்காரராய் வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை போட்டு போடுகிறீர்கள். நீங்கள் அது பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காராய் வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காராய் வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியின் சுற்றித் திரிகிற அவன் உங்கள் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகலும் தேவாலயத்தின் மேல் சத்தியம் பண்ணினார் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாவில் தேவாலயத்தின் பொன்னின் பெயரிலும் சத்தியம் பண்ணினார் அவனுக்கு கடனாளி என்று சொல்லுகிறீர்கள். மதிகடரே குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலே எவனாகலும் பலிபீடத்தின் மேலும் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனால் அதன் மேல் இருக்கிற காணிக்கைகளை பெற்று சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று சொல்லுகிறீர்கள். மதிகடரே குருடரே, எது முக்கியம்? காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் மேலும் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாக இருக்கிற பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் அதில் வீட்டிருக்கிறவன் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காராய் வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்டலத்திலாகலும் வெந்தயத்திலாகலும் ஜீரத்திலாகலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் காத்திருக்கிற விசேஷ சேவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களாக இருக்கிறீர்கள். மாயக்காரே வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநியத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களிலும் வெளிப்புறமும் சுதந்திரமாகும்படி அவைகளை உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளையும் ஒப்பாக இருக்கிறீர்கள். அவைகள் புறமே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படி நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரே வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறையை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களுடைய நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளை ஞானிகளாகவும் வேத பாரகரை உங்களிடத்தை அனுப்புகிறேன். அவர்கள் சிலரை கொண்டு சிலுவைகள் அறிவீர்கள், சிலரை உங்கள் வாரினால் அடித்து
ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பாகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரையிலும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் இரத்தம் வரைகள் எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவையெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவனிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவனை கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிட்டு இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவு இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதிகாரம் 24. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவனுக்கு காண்பிக்க அவனிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்கள், இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் வந்து தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கு உலகத்துக்கு முடிவு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏழு அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவுடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய் முயற்சியும் பல இடங்களில் உண்டாகும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வர்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடலடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ளத்திற்கு எழும்பி அநேகரை வஞ்சிப்பான். அக்கிரமம் மிகுதியானால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிபிறந்து நிற்பவனோ ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அறிவிப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வஞ்சிக்கிறவன் சித்தரிக்க கடவன். நீங்கள் அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளில் சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைபடாதிருந்தால் அவனுக்கு தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது குறைக்கப்படும் அந்நாட்கள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அது அங்கே இருக்கிறார் தேவனாகலி சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கத்தில் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். ஏதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிற ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்க என்று சொல்வார்கள். ஆனால் புறப்படுவார்கள். இதோ அரை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் நம்பாதிருங்கள். மின்னர் கிழக்கிலிருந்து தோன்றி பூர்வம் வரைக்கும் பிரகாசிக்கிறது போல இரு மனுஷகுமாருடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்து கூடும். அந்நாட்கள் உபத்திரவம் முடிந்தவுடன் சூரியன் அஸ்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த வல்லமையோடு வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிட்டு அன்றி அறியீர்கள். அப்படி இவைகளெல்லாம் நீங்கள் காணும்பொழுது அவர் சமீபம் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அலருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான். பரலோகத்துள்ள தூதர்களும் அறியான். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பிழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரையிலும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொள்ளும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். அப்பொழுது
2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒரு எந்திரத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு ஜாமான் அறிந்திருக்கிறார் என்று விழுந்திருக்கிற தன் வீட்டு கண்ணமிட விட்டான் என்பதை நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் ஆவான். எஜமான் வரும் பொழுது அப்படி செய்கிறவன் காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். தன் ஆசிகள் எல்லாவற்றிலும் அவன் விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவனே வா சொல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி பெரியருடைய பசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளில் அறியாத நாளில் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்த மாயக்காரருடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதிகாரம் 25. அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதிக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிட்டு. அப்பொழுது அந்த கன்னிகை எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் எண்ணெயை கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரயுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருந்தபடி நீங்கள் விற்கிற இடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கி போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரை எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர், உங்களை அறியன்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமார் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்றும். பரலோகராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆசைகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளத்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்குறவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனு போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பொழுது அந்த ஊழியக்காருடைய எஜமான் திரும்பி வந்து அவளிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனை 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேன், அவைகளை ஏதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மை உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவரை அந்த அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்த, ஆண்டவரே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மை உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் மேலும் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனை தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறமான கடின மனுஷன் உள்ளவன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரயுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்று தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுகார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொண்டிருப்பேனே என்று சொல்லி அவரிடத்தில் இருந்து தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுத்தார். உள்ளவனவன் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ண அடைவான். இல்லாதவனிடத்து உள்ளதை எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பானவர்களை தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பாரிசத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள்,
வஸ்திரம் இல்லாதவன் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்கள் என்று கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களை கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியக்காரரை கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறவங்க கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரயுத்தரமாக, சிறியவராகிய என் சகோதரன் இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்துள்ளோ அதை எனக்கு செய்துள்ள என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே பொங்கல். பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாகவும் காவலிடப்பட்டவனாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்றார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அநியாயமும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் இடைவிட்டவராக தாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரயத்தனமாக, மிகவும் சிறுவர்களாக இருக்கிற இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறீர்களோ அதை எனக்கு செய்திருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய அக்கினி அடையவும் நீதிமான்களே நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நம்முடைய மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம். நீர் கொடுத்த வேத பகுதிக்காக நன்றி. இவைகளின் மூலமாக நாங்கள் வாசித்து உம்முடைய அன்பை ருசித்து மாயக்காரரை போல இல்லாதபடி இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.